இந்த 2026க்கான தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 முனை போட்டி உறுதியானதுனால, கடைசி முறையா 2021ல போட்டியிட்ட சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து 8% வந்து வாக்கு வங்கி வச்சிருந்தது. ஸோ அதனால இப்பயும் அவர் 8% வாக்கு வங்கி வச்சிருக்கும் பட்சத்துல, இது ரொம்ப குறைஞ்சபட்ச வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றியை நிர்ணயிக்க போகுதுங்க. ஸோ அதனால தங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத தெளிவா முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க. ஸோ அதே மாதிரி முதல் முறையா களம் காணும் வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நடிகர் விஜய் போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு மேல அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அவங்க எந்த மாதிரியான காய் நகரத்துல கொண்டு போறாங்க, விஜய் வருவாரா வரமாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருந்த அதிமுக இதுக்கு மேலதான் யார் யார் எங்க நிக்க போறாங்க, அவங்களுக்கும் பாஜகவுக்கும் இல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கானவ எவ்வளோ இடங்கள் ஒதுக்கப்பட போகுது அப்படின்றதெல்லாம் இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே தமிழக அரசியல், அதாவது அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம சேனலில் இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் அப்டேட் வந்து நம்ம அடிக்கடி போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.